மாப்பிள்ள ரொம்பலாம் இல்ல, ஒரு 50. ஒரு 50 போட்டு 100 ரூபாய் அனுப்புறேன், நல்லா சேர்த்து சாப்பிடு. மாப்பிள்ள 50 ரூபான்னு 50 ரூபாயில இல்ல, 50,000 ரூபாய் கேட்டேன். பழக்க வழக்கம்லாம் வெளியே தான். வீட்டில் எதாவது விசேஷம்னா கூப்பிட்றேன், வந்தியா சாப்பிட்டே போனோமா அதோடு நிறுத்திக்க. இப்ப குடும்பத்துல 2 வருமானம்லாம் இல்ல, ஒரே வருமானம் தான். புருஷங்கிற மூலம் இதை நான் சொல்லலாம். ஆனா நான் சொன்னேன்னா அவ பக்கமா டைலாக் பேசுவான். அதுல அடிமை பெண் பிஜிஎம் வேற வரும். உங்களோட பழைய துணி பத்தாத துணி ஏதாவது இருந்தா? நானே பழைய துணி தாண்டா போட்டிருக்கேன். இதையும் ஓன்ட்ட கழட்டி கொடுத்து நான் என்ன பண்ணேன்? நீ வேணா ஒரு 4 வீட்டில் பழைய துணி வாங்கியிருப்பில, அதில் ஒரு 4 செட்டை இருந்தால் எனக்கு கொடுத்துட்டு போவா. நானே ட்ரெஸ் எடுத்து 2 வருஷம். நீங்க ஒரு மிஷின் அப்படியே வாங்கி கொடுத்தீங்கன்னா வீட்லயே இருந்து கூட ஏத்து வீட்டு அக்கா பக்கத்து வீட்டு ஆன்டின்னு துணி வாங்கி தைச்சு கொடுத்தேன்னா செலவுக்கு ஆகும் இல்லைங்க. எங்களை சோத்துக்கு வழி இல்லாத மாதிரி பண்ணிடாதீங்க. உங்க ஈகோனால உங்க அம்மாவை என்னையும் பட்னி போட்டுறாதீங்க. அந்த கரண்ட் பில்லு அது நேத்தே கட்டி முடிச்சுட்டு தான் உங்க பையன்கிட்ட காசே கேட்டேன் நானு. அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருமே. இத்தனை நாள் குடும்பம் நடத்துறேன், உங்க பையனோட குணம் எனக்கு தெரியாதா என்ன? வாங்க சார், நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க இஷ்டத்துக்கு வரதும் போறதும். இதுனா ஆபீஸால உங்க சொந்த வீடா? சார் வர வரல டிராஃபிக், பைக் வேற ரிப்பேர்ல. நாங்களும் அதே ரூட்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்குலாம் எல்லாம் டிராஃபிக், உனக்கு மட்டும் எங்க இருந்து வருது? ஒரு வேலையை நேரத்துக்கு முடிக்க தெரியல. அட்லீஸ்ட் ஆபீஸ்க்காக நேரம் வர கத்துக்கலாம்ல. சாரி சார், நீங்க கேட்டாங்க. போய் தண்ணியில எழுது. இதோட 10 வாட்டி சொல்லிட்டேன். ஆல்ரெடி உன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டல்லா இருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்க, மேனேஜ்மெண்ட்ல உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் கொடுத்த ப்ராஜெக்ட் என் டேபிளுக்கு வரணும், புரியுதா? வேலையை பாருங்க. ஏன்டா டெய்லி லேட்டா வர? வர காலையில செம்ம கடுப்புல இருந்தான். மூடிட்டு வேலையை பாக்குறியா? ஓகே, எங்கடா போற? மேனேஜர் கிட்ட சேலரி இன்க்ரிமெண்ட் பத்தி கேட்கப்பா. போப்பா போ, நீ கேட்டாலும் தூக்கி கொடுக்கறதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போ. சார் என்ன சேலரி இன்க்ரிமெண்ட் பத்தி பேசலாம்னு வந்தேன். சேலரி இன்க்ரிமெண்டா? உன்னை எப்ப வேலையை விட்டு தூக்கலான் இருக்கேன், நீ என்ன சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருக்க? போங்க, போய் இருக்கிற கொஞ்ச நாளாச்சும் வேலையை பார்த்து உங்க வேலையை காப்பாத்துக்க வழியை பாருங்க. என்ன சொன்னது காதுல விழல? இது என்ன டீயா காஃபியா? கேட்டோன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு சேலரி. அதை நானே நினைச்சாலும் கொடுக்க முடியாது. இங்க நீ என்ன பண்ற நான் என்ன பண்றேன்னு மேல ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் முடிவு பண்ணும். நீ ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணா என்னையோட அதிகமா சேலரி வாங்கிட்டு போலாமே. சும்மா உன் ஃபேமிலி கஷ்டத்தை கொண்டாந்து ஆஃபீஸில் காமிச்சிட்டு இருக்காது. நானும் ஃபேமிலி மேன் தான், உன் இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். எதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற முதல்ல கற்றுக்க. அப்புறம் பர்சனலாக உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். நான் ஒன்றும் உன்னை திட்டுறதுக்காகலாம் ஆஃபீஸ் வரல. நீங்கள் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலாம் என்னையே தான் கேள்வி கேட்பானுங்க. சும்மா நான் திட்டுறதெல்லாம் மனசில் வச்சுட்டு உன் வேலையை கோட்டை விட்டுறாத. ஒழுங்காக வேலையை பாரு, நல்ல ஹைக் கிடைக்கும். இப்போ வேலையை பாருங்க, போங்க. டேய், என்ன வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்க? என்னதான் பிரச்சனை உனக்கு? சொன்னா மட்டும் நாளை சரி செய்ய முடியுமா? டேய், நான் முடிஞ்சதை பண்றேன்டா. ஃப்ரெண்டுன்னு அப்புறம் நாங்கள் என்னத்துக்கு தான் இருக்கோம்? சரக்கு அடிக்கிறதுக்கு கூத்தடிக்கிறதுக்கு மட்டுமா? கஷ்ட நேரத்துலேயும் வரவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு. என்ன பிரச்சனைன்னு சொல்லு, முடிஞ்சதை பண்றேன். நீ செய்யறியோ செய்யலையோ எனக்கு தெரியாதுடா. ஆனா நீ சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சொல்றா? எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம்டா. யாருக்கு தான்ப்பா இப்போ அந்த கஷ்டம் இல்லை? ஊர்ல இருக்கிற பாதி பேருக்கு பண கஷ்டம் தான் இருக்குது. ஏன் என்ன எடுத்துக்கோ, வாங்குற சம்பளம் அப்படியே இஎம்ஐக்கு போயிடும். மாச செலவுக்கு அங்கிட்டு இருந்து கடன் வாங்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எப்படிரா? எல்லாம் ஆப்ல லோன் வாங்கி தான் வராது. டேய், இந்த மாதிரி ஆப்ல எல்லாம் காசு வாங்கிட்டு திருப்பி கட்டலன்னா நம்ம போட்டோ நியூடா எடிட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புவாங்களாமே. உண்மையா? உனக்கு அப்படியே நடந்திருக்கு? காசு வாங்கினா திருப்பி கட்டணும்டா. அவங்கள்ட்ட நம்ம கரெக்டாக நடந்துட்டோம்னா அவங்க நம்ம கிட்ட கரெக்டா நடந்துக்குவாங்க. உனக்கு என்ன யோசனை? இல்ல என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கு. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வேணா ரெஃபர் பண்றேன். நான் ஆல்ரெடி அங்கே வாங்கி கட்டிட்டு தான் இருக்கேன். நான் சொன்னா உனக்கு ஈஸியாக காசு கொடுத்துருவாங்க, எந்த பிரச்சனையும் வராது.
தேங்க்ஸ்டா. நான் உன்னை இவ்வளவு கேவலமா திட்டியும் நீ எனக்காக ஹெல்ப் பண்றப்ப அது ஒன்றும் இல்லடா கரணே, உன்னை நான் ரெஃபர் பண்ணேன்னு வைக்கேன், எனக்கு ஒரு 1000 ரூபா போனஸ் கிடைக்கும். இல்லைன்னா நான் எதுக்குடா உனக்கு ரெஃபர் பண்ண போறேன்? அட போடா. அப்ப எவனும் சொந்தமா உதவி பண்றது இல்ல, அவன் சுயலாபத்துக்காக தான் உதவி பண்றீங்க. கொஞ்ச நேரத்துல ஒன்ன போய் நல்லவன் நினைச்சிருக்கேடா. நல்லா ஒன்று தைக்கிறேன். ரொம்ப சிரிக்காத, பண்ணு கொட்டுறப்போ. காசு வேணுமா வேணாமா? வேணும்டா. போனாடு இரு, என்ன இருக்கு? Para mi mamita que me quita mi bo. ஆச்சரியப்படாதப்பா, இதுவுமே பாரு. Para mi mamita que me quita mi bo. வந்துருச்சா? என்ஜாய். மாட்டினடி. ஏய், இங்க வாடி. என்னங்க ரொம்ப திமிசா இருக்கீங்க? உங்க முகத்துல ஏதோ பெருசா சாய்ச்ச மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுது? தெரியணும்டி, ஏன்னா நான் செய்ய போற சம்பவம் அப்படி. என்ன சம்பவம் பண்ண போறீங்க? சொல்றேன், கைய கொடு. சோத்தாங்கய்யா பீச்சாங்கய்யா? ஏதாவது கைய கொடு. இந்த பணத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னல, ரெடி பண்ணிட்டேன் பாத்தியா? இந்தப்பா, பணங்கிறது வெறும் பேப்பர் தான், புரியுதா? அந்த பேப்பர் இருந்தாதாங்க இப்பெல்லாம் மதிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு புத்திக்கு ஏதாவது ஒரு பதில் வச்சிருப்பான்ல. சரி, என்னவோ, இதை கொண்டு போய் கரண்ட் பில் கட்டு. கரண்ட் பில் கட்டுற கொடுத்துட்டீங்க. மளிகை சாமானுக்கு அந்த கடன் அடைச்சாதானே இன்னொரு கடன் வாங்க முடியும். அதே கடையில ஏன் கொடுத்து வாங்குற? வேற கடையில போய் வாங்கு, அங்க கடன் வை. ஐயோ, அது ரொம்ப தப்புங்க. இங்கேயும் கடன் வாங்கிட்டு அங்கேயும் கடன் வாங்க சொல்றீங்களா? அது அந்த கடைக்காரனுக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடுங்க. அதுவும் இல்லாம நீங்க வேற கடையில தானே வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப மட்டும் ஏன் எங்க கடையில வந்து வாங்குறீங்கன்னு கேட்பாங்க. ஓ, நீ அந்த கடையிலயும் கடன் வச்சுட்டு இந்த கடையிலயும் கடன் வைக்கிறீங்களான்னு கேட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமா போயிடுங்க. நான்லாம் போய் வாங்க மாட்டேன், நீங்க வேணா போய் வாங்கிக்கோங்க, போங்க. ஏய், என்னடி கிளம்பிட்டா கடைக்கா? ஆமாங்க, நீங்க கொடுத்த காசுல கரண்ட் பில் கட்டிட்டு அப்படியே கடைக்கும் போகணும். ஆனா ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி வேற கடையில வாங்க மாட்டேன், அந்த கடையில ஏதாவது சமாளிச்சு வாங்கிட்டு வரேன். ஹலோ சார், லோன் ஆப்பில் லோன் எடுத்தீங்களே, அது உடனே கட்டுங்க. ஏய், இன்னைக்கு தானே காசு எடுத்தேன், அதுக்குள்ள என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இன்னைக்குள்ள நீங்கள் கட்டுறீங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும், பார்த்துக்குங்க. என்னாச்சுங்க, அப்படியே முகமே மாறி போச்சு? அது அது வந்து ஆபீஸ் மேனேஜர் தான் கால் பண்ணாரு, ரிப்போர்ட் கேட்டாரு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு கிளம்ப, எல்லாத்தையும் சொன்ன. அடப்பாவீங்களா, 5000 ரூபா எடுத்தா 7000 ரூபா கட்டணுமா? அது ஒரே நாள் இல்லையா? இதுக்கு தான் அந்த மணி பே ரெஃபர் பண்ணானா? 1000 ரூபாய்க்காக என்ன அசிங்கப்படுத்திட்டானே. காட்டுக்காண்டி உன் பேச்ச கட்டுதான் பணத்தை எடுத்தேன். இப்ப நான் ஒரு மாசத்துக்கு அப்புறம் வர வேண்டியது ஒரே நாள்ல கட்ட சொல்றாங்க. 5000 ரூபாய்க்கு 7000 ரூபாய் ஒரே நேரத்துலயா? என்னடா நடக்குதுங்க? எப்படிடா முடியும்? எனக்கு இந்த சந்தேகம் அன்னைக்கே இருந்துச்சுடா. அதனாலதான் நான் உன்கிட்ட அப்பயே கேட்டேன். நீ என்ன சொன்ன?
நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பிரச்சனை தான் பாத்துக்கலாம்னு சொன்னேன். இப்போ என்ன இப்படி ஆயிடுச்சு? டேய் எனக்கு என்ன பண்ணவே தெரியாது. நீ தான் இந்த பிரச்சனை எப்படியா எனக்கு சால்வ் பண்ணி தரணும். தம்பி காசு எடுத்தது நீ தானே, நீ தான் கட்டணும். இப்போ திடீர்னு என்ன கட்ட சொன்னா நான் எப்படா கட்டுறது? வாங்கி செலவு பண்ணது நீ தானே. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நம்ம கரெக்டாக இருந்தால் கரெக்டாக நடந்துக்குவாயின்னு. மரியாதை கட்டு, இல்லைன்னா உன் நியூடு ஃபோட்டோ ஊருக்கே பரப்பி விட்றாங்க பார்த்துக்க. அடே நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. அதெல்லாம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கட்ட வேண்டியதுடா. இவன் ஒரே நாள்ல கட்ட சொல்றான்டா. எப்படா 5000 ரூபாய்க்கு 7000 ரூபாய் ஒரே நாள்ல கட்ட முடியும்? தம்பி அப்பப்போ அதை ஆப் அப்டேட் ஆகிக்கும்டா. சம்டைம்ஸ் ஒரு மாதங்கிறது ஒரு வாரம் ஆகும், சொல்ல முடியாது. சில நேரத்தில் 8 மணி நேரத்தில் கூட கட்ட சொல்லுவாங்க. வாங்கினால டக்குன்னு கட்டி விடு. டேய் இந்த பிரச்சனையில என்னை மாட்டி விட்டது நீ தான். என்னை ரெஃபர் பண்ணப்போ உனக்கு ஒரு 1000 ரூபா வந்திருக்கும்ல, அந்த 1000 ரூபாய் எனக்கு திருப்பி அனுப்பு. என் பிரச்சனையை நானே சமாளிச்சுக்கிறேன். அது உனக்கு நான் காசு எடுத்து கொடுத்ததுக்கு எனக்கு வர கமிஷனு. இங்கே பாரு, எலெக்ஷன் 3 நாள் கடை லீவு, நான் அதை எடுத்து தான் சரக்கு வாங்க போயிட்டு இருக்கேன். நீ மரியாதை ஃபோனை வை. போன விடா என்ன. ஃபேன் காத்து 5ல் வச்சு தான் வாங்கணுமா? 1ல் வச்சு வாங்கினா ஆகாதா? கரண்ட் பில் எவ்வளோ ஆகுது தெரியுமா? இப்போதான் கட்டிட்டு வரேன். பணம் கட்டுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அக்கா அக்கா யாருப்பா? நீ அக்கா இல்லையா? இந்த வீட்டில் 2 அக்கா இருக்காங்க. உனக்கு எந்த அக்கா வேணும்? இந்த கட்டையா இருப்பாங்களே அவங்க தானே? எங்கள் அம்மா தான். சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணே, மாதம் மாதம் நம்மகிட்ட பேப்பர் வாங்கிட்டு இருக்காங்க. 1300 ரூபா வருது. சந்தா முடிஞ்சு, அதான் காசு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அது மட்டும் இல்லைண்ணே, அடுத்த மாதம் வந்து புக் வேற போடுறேன். அதுக்கு 500 ரூபா தான். மொத்தம் 1800 ரூபா வருதுண்ணே. என்னன்னு கேட்டு சொல்லுங்க. மா இங்கே வா. எந்த காலத்துலமா இருக்க நீ? டெய்லி பேப்பர் வாங்கி நீ படிச்சே ஆகணுமா? வீட்டில் டிவி இருக்கு, கையிலே ஃபோன் இருக்கு, அதில் பார்த்து ஆகாதா? இந்த மாசத்துலேருந்து பேப்பர்லாம் வராது. பேப்பருக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா? தம்பி எனக்கு தான் சம்பளம் வரல. சம்பளம் தான் நானே உனக்கு ஜிபே பண்ணுறேன். கிளம்பு. ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? குடும்பத்தை பாக்குற, கௌரவத்தை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் சேர்ச்சிட்டு இருக்கீங்க. உங்க சம்பளத்துல மட்டும்தான் இந்த வீட்டு கிச்சன்ல நெருப்பெரியுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க சம்பளம் வந்த உடனே பாதி பேங்க் லோனுக்கும் மீதி உங்க அம்மாவோட மெடிக்கல் செலவுக்குமே சரியா போயிடும். இந்த வீட்டுக்கு தேவையான பால், தயிர், மளிகை சாமான் எல்லாமே ஏன் சம்பளத்துல தாங்க போயிட்டு இருந்துச்சு. என் வருமானத்தை சொல்லி காமிக்கணுங்கிறது எனக்கு நோக்கம் கிடையாதுங்க. இது என்னைக்கும் உங்ககிட்ட நான் சொல்லி காமிக்கணும்னு நினைச்சதே இல்லை. ஏன்னா இது என் குடும்பம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க இப்ப பண்றது குடும்பம் நடத்துறது கிடையாது, அதிகாரத்தை காமிக்கிறது. அத்தைய பாத்தீங்களா? பெத்த புள்ள முன்னாடி ஒரு 1000 ரூபாய்க்கு அசிங்கப்பட்டு நிக்கிற அந்த மௌனம் இருக்கே, அது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? ஒரு காலத்துல நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச பேப்பரை நிறுத்திட்டு டிவில நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்றீங்க. அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? அவங்களுக்கு காசு முக்கியம் இல்லைங்க, அவங்க யார் கையை எதிர்பார்க்காம அவங்க சுயமரியாதையோட இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த சுயமரியாதை நீங்க உடைச்சிட்டீங்கல்ல. பெத்தவங்க கடைசி காலத்துல பிள்ளைங்க கையை எதிர்பார்க்காம இருக்கணும் தான் அவங்க ஆசையெல்லாம் தள்ளி வைக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு இருந்த ஒரு சின்ன சந்தோஷத்தையும் பறிச்சிட்டீங்கல்ல. இப்ப பாருங்க, கையில காசு இல்ல, வண்டி ரிப்பேரு, கடங்காரன் திட்டுறான். இவ்வளோ நடந்தும் உங்களுக்கு ஆம்பளைங்கிற அகந்த கொஞ்சம் கூட குறையலல்ல. நான் வேலைக்கு போறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைச்சா இந்த கஷ்டம் 1 மாசத்துல காணாம போயிருங்க. நீங்க தனியாலாம் நின்னு ஜெயிக்கணும்னு நினைச்சு உங்களை நீங்களே தோக்கடிச்சிட்டு இருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு குடும்பம் ஓடுறது ஒருத்தர் உழைக்கிற உழைப்புல மட்டும் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இருக்கிற மரியாதையிலயும் துணையிலயும் தான் இருக்கு. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த வீட்டுல காசு மட்டும்தான் இருக்கும்,
மனுஷங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் பட்டாலும் புத்தி வராது, இன்னும் படுவீங்க. அப்பவாது புத்தி வருதான்னு பார்க்கலாம்.